ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி இருக்கிற இடத்திலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் அர்ப்பணத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு என்னென்று சொன்னால், உடனே வெளியேறு. உடனே வெளியேறு. பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பள்ளிக்கூடத்திலே கோடை விடுமுறை காலங்களிலே அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களையும் அழைத்து கொண்டு இன்ப சுற்றுலா செல்லும்படி அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு முடிவெடுத்தது. ஆகவே அந்த பள்ளியிலே பயின்ற எல்லா மாணவர்களும் தங்கள் பெற்றோரிடத்திலே பணம் வாங்கி முன்பதிவு செய்தார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் அந்த இன்ப சுற்றுலாவுக்கு கடந்து போனார்கள். அவர்கள் கடந்து போனது ஒரு மலைப்பாங்கான அழகிய இடம். அங்கே வாகனத்தை நிறுத்தி பிள்ளைகள் ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவி சற்று தூரத்தில் ஏதோ ஒன்று தெரிவது போல் அவள் கண்களுக்கு தென்பட்டபடியால் சற்று அருகில் போய் பார்த்தபோது அது ஒரு முட்டை. கோழி முட்டை என்று அல்ல, அது ஒரு பாம்பினுடைய முட்டை. அது சரியாக பொரித்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போது இந்த சிறுமி அதன் மேல் இரக்கமுற்று அதை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பைக்குள் கொண்டு வந்து விட்டாள். பிற்பாடு அதை தன் வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அதை ஆங்கே 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 மறைத்து ஒளித்து அவள் வளர்த்து கொண்டே வந்தாள். அது அவளோடு ரொம்ப செல்லமாய் வளர்கிறதை ஒரு நாள் பெற்றோர் கவனித்து, பெற்றோர் கூட அவள் செய்வது தவறு என்று அவளை சுட்டி காட்டவில்லை. எவ்வளவு அழகாய் இந்த மலை பாம்பானது அவளிடத்தில் ஒரு நண்பனை போல பழகுது என்று அவர்கள் அதை குறித்து வியந்தார்கள். குடும்பமாய் உட்கார்ந்து டிவியில நிகழ்ச்சியை பார்க்கும் போது அது அவளுடைய மடியிலே அழகாய் படுத்து உறங்கும். அதை சில நேரங்களிலே தன்னுடைய தலைக்கு மேலாக போட்டுக்கொண்டு அவள் வீட்டிலே நடந்து வருவாள். எப்போதும் அதனோடு அதிகமான நேரங்கள் செலவழித்தாள். நாட்கள் வர 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 அந்த மலைப்பாம்பு வளர ஆரம்பித்தது. மிகவும் பெரிய அளவிலே அது வளர ஆரம்பித்த போது அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். அதற்கு தேவையான உணவுகளை எல்லாம் அவள் கொடுத்து கொண்டே வந்தாள். நல்ல புஷ்டியா, ஹெல்த்தியா, ஆரோக்கியமாக அது வளர்ந்து வந்தது. குறிப்பிட்ட நாளிலே அந்த பாம்பு உணவு உண்பதை தவிர்த்து வந்தது. இவளுக்கு அது ஆரம்பத்தில் புரியவில்லை. இவள் வழக்கமாய் அது விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகளை கொண்டு வந்து வைத்தும் அந்த பாம்பு அதை சாப்பிடாமல் நிராகரித்தது. உடனடியாக அவள் ஒரு நாள் ஒரு விசித்திரமான செயல்பாடு அந்த பாம்பினிடத்தில் காணப்பட்டதை உணர்ந்தாள். என்ன என்று சொன்னால், அந்த
அந்த பாம்பு படுப்பதற்கான தனியான ஒரு இடம் உண்டு. ஆனால் அந்த இடத்தை விட்டு அது அவள் படுத்திருந்த அறைக்கு வந்து அவளோடு கூட ஒன்றாக நீளமாய் படுத்திருந்தது. இந்த செய்கை சற்று வித்தியாசமாக அவளுக்கு தென்பட்டது. ஆகவே கால்நடை மருத்துவர் ஒருவரிடத்தில் போய் இது சம்பந்தமாய் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் மருத்துவரை அணுகினாள். நடந்த எல்லா காரியத்தையும் அவளிடத்தில் சொன்னாள். சமீப நாட்களாக ஒரு வாரம் அது சரியாக உணவு உண்பதில்லை, அதனுடைய செய்கைகள் கொஞ்சம் மாறுபடுகிறது என்று விவரித்த போது அந்த மருத்துவர் சொன்ன அதிர்ச்சியான தகவல் அவளை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன சொன்னார் தெரியுமா? உடனே நீங்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள், உடனே நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னார். ஏன் என்று அவள் கேட்டபோது, குழந்தையாய் நீங்கள் அதை வளர்த்து கொண்டு வந்தீர்கள், இப்பொழுது அது முழு பிராயத்தையும் எட்டிவிட்டது, இப்பொழுது அதனுடைய செய்கையினுடைய பிரதிபலிப்பு என்ன என்று சொன்னால், உங்களை தனக்கு இன்பமான ஆகாரமாய் அது சாப்பிடும்படி தேர்வு செய்து விட்டது. இந்த உணவு தனக்கு போதுமான அளவாக இருக்குமா என்று நிதானித்து அது தன் அளவை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக நீங்கள் அந்த அறையை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி அறிவுரை கூறினார்கள். உடனடியாக வந்து கதவை மூடி வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்கள் சில ஆயுதங்களோடு வந்து அந்த மலைப்பாம்பை அப்புறப்படுத்தி கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு நாம் வாழ பழகிக் கொள்கிறோம். பாவம் என்ன செய்துவிடும் என்று நாம் பல நேரங்களிலே கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறோம். ஒன்று நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது வாசித்த வேத வசனத்தின்படி சாசி எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல் அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அது ஆரம்பத்தில் தன் குணத்தை காட்டாது, ஆரம்பத்தில் நம்மை அழித்து விடாது, ஆரம்பத்தில் நம்மோடு நன்றாய் பழகிக் கொள்ளும். ஆனால் ஒரு நாள் வரும்போது அது நம்மை அவமானப்படுத்துவதற்காக, நம்மை அசிங்கப்படுத்துவதற்காக, நம்மை தனிமைப்படுத்துவதற்காக, எல்லாரையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தும்படி அது சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும். இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவாரானால், எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உடனடியாக அதை விட்டு வெளியேறுங்கள். நான் இவ்வளவு நாளும் பழகின குடி பழக்கத்தை விட்டு, போதை பழக்கத்தை விட்டு, தவறான பழக்கங்களை விட்டு, சிற்றின்பங்களை விட்டு நான் எப்படி வெளியே வருவேன் என்று கேட்பீர்கள் சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும். நீங்கள் வெளியே வந்தால் உங்களுக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. எப்படி வெளியே வருவது என்று என்னிடத்தில் கேட்டால், ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை முழுவதுமாய் வெளியே கொண்டு வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேறு எந்த சரீர முயற்சியினாலும் நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது சகோதரனே. வேறு எந்த கிரியைகளின் மூலமாகவும் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்தமாக்கும், எனக்குள் வாரும் என்று சொல்லும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனம் இருந்தாலும், எத்தனை மாதங்கள் அடிமைத்தனம் இருந்தாலும், எத்தனை வருடங்கள் அடிமைத்தனம் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி உங்களை விடுதலையாக்கி உலகம் தராத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அந்த குழந்தையை போல ஏதாகிலும் ஒன்றை வளர்த்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு அதை விட்டு வெளியே வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் அறியாமையினால் அந்த குழந்தையை போல சில காரியங்களை நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் வளர்த்துக் கொண்டிருப்போமே, ஆனால் இன்றைக்கு அவைகளை விட்டு வெளியே வர, அவைகளை முற்றிலுமாய் அப்புறப்படுத்த எங்களுக்கு உம்முடைய கிருபையும் பலனையும் தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வருகிற நாட்களில் இந்த யூடியூப் சேனலில் இன்னும் ஏராளமான புதிய நிகழ்வுகளை நாங்கள் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறோம்.
பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்கள் வெகு விரைவில் வரப்போகிறது. நாடகங்கள் வெகு விரைவில் வரப்போகிறது. துதி ஆராதனைகள் வரப்போகிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.